தமிழகத்திலிருந்து அபுதாபிக்கு வேலைக்கு சென்ற 4 பேர் தங்களை மீட்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அபுதாபியில் உள்ள பிரபல கட்டுமான நிறுவனத்தில் வேலைக்காக மேலூர் அருகே உள்ள எட்டிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் மற்றும் செந்தில்குமார், புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி மற்றும் செல்வகுமார் ஆகியோர் சென்றுள்ளனர். இவர்களுக்கு பணியில் சேர்ந்த முதல் 5 மாதங்கள் சம்பளம் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து கேட்டதற்கு அவர்களது பாஸ்போர்ட் மற்றும் செல்போன்களை பறித்துக்கொண்டு நிறுவனத்தை விட்டு வெளியேற்றியுள்ளனர். தற்போது உண்ண உணவும் இருக்க இடமும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என அவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். மேலும் தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்துள்ளனர். நாங்கள் அபுதாபியில் வேலைக்காக வந்தோம். இங்கே வந்த இடத்துல ஒரு சப்ளை கம்பெனியில் மாட்டிக்கிட்டான். ஒரு 5 மாதம் எங்களுக்கு சம்பளத்தை கரெக்டாக போட்டாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக சம்பளமே போடல. சம்பளம் கேட்டதுக்கு எங்களை கம்பெனியை விட்டு எங்கள் பர்ஸு, மொபைல் ஃபோனு, எமிரேட்ஸ் ஐடி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெளில அனுப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் ரோட்டில் தான் படுத்து கிடக்கிறோம். சாப்பாட்டு கூட ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் ஏதாவது உதவி செஞ்சு இந்த தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சேர்ந்து ஏதாவது உதவி செஞ்சு எங்களை நாட்டுக்கு திரும்புறதுக்கு உதவி பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.